ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி சந்நிதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். தாவீது பரலோகத்தில் எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவருனை சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, பேதுரு தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை அந்த ஆதி திருச்சபையில் அந்த நாளில் முதலாவது பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் பலத்த கிரியை செய்த போது அவர் செய்த பிரசங்கத்தை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிறிஸ்துவானவரை குறித்த சாட்சி இங்கு நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தமானது நிறைவேறிற்று. அதுதான் இங்கு தாவீதை குறித்து அவர் அழகா சொல்றாரு. தாவீது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவினுடைய வருகையை அவர் முன்னறிவித்து அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். பேதுரு தன்னை குறித்து பேசல, இங்கு ராஜாவாகிய நித்திய ராஜாவாகிய கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறார். என்னத்தை பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை தான் நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரணத்தின் மேலே அவர் கொண்ட ஜெயமானது என்னத்தை குறிப்பிடுகிறது? எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? அவர் தான் வாக்களிக்கப்பட்ட மேசியா, வாக்களிக்கப்பட்ட ராஜா என்பதை இங்கு தெரிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நாம் அவருடைய வாழ்க்கையில் இங்கு நிறைவேறின அவருடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்ம அதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குறிக்கோள், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய ஆசை, நம்முடைய திட்டங்களை நம்ம அதற்கு மாறாக தேவ திட்டம் எப்படி இயேசுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சோ நம்முடைய பிரதிபலிப்பும் நிறைவேறுகிறதற்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த வல்லமை செயல்படும். அதுதான் இங்கு நமக்கு திரும்ப பேதுரு அங்கு ஆணித்தரமாக அங்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அவருடைய வலது பாசத்தில் உயர்த்தினாரோ, எப்படி எல்லாருக்கும் சாட்சியாக அவரை வைத்தாரோ, இந்த வரலாற்றிலேயே அங்கு அவர்கள் கண்களின பார்த்த ஒரு காரியம், கிறிஸ்துவானவர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மூளைகள், நம்முடைய விசுவாசத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வல்லமையில் நம்ம வாழ்கிறோமா? உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்துவின் வல்லமையில் நம்ம ஜீவிக்கிறோமா? அப்படி அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகள், அந்தகார சக்திகள், நம்மளை இழுத்து சோர்வடிக்க பண்ணுகிற எல்லா பொல்லாத ஆவிகள், எல்லா பாதாளத்தின் வல்லமைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அபரிவிதமாய் செயல்பட, ஊற்றப்பட ஆவியானுடைய வல்லமை, ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நம்ம விட்டு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது அற்புதமாக நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம சார்ந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்திலும் நம்ம தேவனுடைய
திட்டத்திலும் இணைந்து செயல்பட கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயங்களையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவனாகவும் ராஜாவாகவும் அவர் எழுந்தருளினார். தாவீது தான் இயேசுவை பார்த்து, தேவனை பார்த்து அவர் சொல்லுகிறார் 110 சங்கீதத்தில் 1 நீர் என்னுடைய வலது பாசத்தில் நீர் இருக்கிறீர், என்னுடைய சத்துருக்களை நீர் எனக்கு பாதபடி ஆக்கி போடுவீர். இதுதான் மேசியாவாகிய கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார். அவரை விட பெரியவர் அந்த மேசியா, நம்மை மீட்க வந்தவர், நம்ம ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா உருவாக்கப்பட்ட எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலான கிறிஸ்துவை பிதாவானவர் மகிமைப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு எதிராய் வருகிற எல்லாவரையும் அவருடைய நாமத்தை நம்ம அறிந்திருக்கும் போது அதை நம்மை மேன்மைப்படுத்தும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் முழங்கால்கள் யாவும் இருக்கும் முன்பாக நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். ஏன்னா அவர் பாவத்தை, மரணத்தை, சாத்தானை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வந்தவர். இந்த பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நம்ம அர்ப்பணிக்கும் போது இதே உயர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அபரிமிதமாய் செயல்படணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த ஒரு வெற்றியையும் இந்த ஒரு ராஜரீக மேன்மையும் நம்ம கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்ம சும்மா வாயால் மட்டும் இதை உயிர்த்தெழுந்த வல்லமைன்னு சொல்லாமல், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பாவத்தை மேற்கொள்றதுக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மேற்கொள்றதுக்கு, மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்றதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையானது நம்மை நிரக்க ஆயத்தமாக இருக்கிறது. நம்மை நாம் விட்டு கொடுக்கணும், நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். இந்த கண்களால் சாட்சியை இந்த அப்போஸ்தலர்கள்லாம் பார்த்துருக்காங்க. இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுபடி அவர் திரும்ப மகிமையின் ராஜாவாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்தெந்த பகுதியில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லைன்னா அதை இந்த உயர்த்தப்பட்ட உன்னதமான கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஆளுகையை அர்ப்பணிப்போமா? இந்த கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், அவருடைய ஆளுகை, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து, ஆவியானவரே உடைய வல்லமை என் வாழ்க்கையில் நிரம்பும் போது நானும் உமக்கு சாட்சியாக மாறுவேன், கிறிஸ்துவை நான் பிரதிபலிப்பேன் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நாங்கள் வாசித்த தியானித்த இந்த வார்த்தையின்படி எங்கள் இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்தும். உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாங்கள் அப்போ ஆவியில் நிரம்பி நாங்கள் இருக்க தேவனுடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். திரும்ப நீர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.